கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். தாவீதும் அவருடைய சிநேகிதரும் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் இவர்களுக்கு அதிகமான தீங்குகளை செய்கிறார்கள். தானும் தன்னுடைய சிநேகிதரும் அதிகமாய் நெருக்கப்பட்டிருப்பதாக தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் எலும்புகள் சிதறடிக்கப்பட்டது போல இருக்கிறது. நீண்ட நாட்களாக மரித்து போனவரைப் போல தாவீது ஜீவனும் பெலனும் இல்லாமல் இருக்கிறார். தாவீதின் ஜீவன் கர்த்தருக்கு அருமையானது. ஆனால் தாவீதின் சத்துருக்களோ அவருடைய ஜீவனை அற்பமாய் நினைக்கிறார்கள். மரத்தை வெட்டி பிளக்கிறது போல அவருடைய ஆத்துமாவை பிளக்கிறார்கள். ஒரு குப்பையிலே கொண்டு போய் போடுவது போல துன்மார்க்கர் தாவீதின் ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் தராமல் அவரை அலட்சியம் பண்ணுகிறார்கள். சத்துருக்கள் தனக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் தாவீது கர்த்தரை நம்புகிறார். தாவீதுக்கு அநேக ஆபத்துக்கள் வந்தாலும் கர்த்தர் தன்னை விடுதலை செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். சத்துருக்கள் தங்களுடைய எலும்புகளை பாதாள வாய்க்கு நேராய் சிதறடித்து போட்டாலும் தாவீதின் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. அவர் கர்த்தரையே நம்பி இருக்கிறார். தாவீதுக்கு மிகுந்த நெருக்கமும் அதிகமான துன்பமும் வந்தபோது அவர் கர்த்தரிடத்தில், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும், அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறார். துன்மார்க்கர் தாவீதுக்கு விரோதமாக வலைகளை விரித்திருக்கிறார்கள். அவர்கள் விரித்த வலைகளில் அவர்களே விழுவார்கள் என்றும், தான் கர்த்தருடைய கிருபையினால் அதற்கு தப்பி கடந்து போவேன் என்றும் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது என்னும் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் வாக்கியம் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் எலும்புகள் என்று உள்ளது. அவர்கள் என்பது சங்கீதம் 141:6 கூறப்பட்டிருக்கும் நியாயாதிபதிகள் ஆவார்கள். அவர்களுடைய எலும்புகள் பாதாளத்தின் வாய்க்கு நேராய் சிதறப்படும் போது அவர்கள் பாதாளத்திற்கு தானாகவே இறங்கி விடுவார்கள். அப்பொழுது நான் அவர்களுடைய துன்மார்க்கங்களில் இருந்து விடுதலையாவேன். பாதாளத்தின் வாய் என்பது துன்மார்க்கரின் சரீரங்கள், ஆத்துமாக்கள், ஆவியைகள் ஆகியவை பூமியில் இருந்து நரகத்திற்குள் இறங்கும் இடமாகும். ஒருவன் மரத்தை வெட்டும்போது மரத்தின் சிராக்கள் சிதறி விழும். அதுபோல துன்மார்க்கரின் எலும்புகள் பூமியின் மீது சிதறி விழும். நாம் துன்மார்க்கரின் அழிவை காணும் போது நமது கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் துன்மார்க்கரின் கண்ணிகளில் இருந்து நம்மை காத்து கொண்டார். நாம் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும். அவர் கண்ணிகளின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் நம்மை பாதுகாக்கிறார்.